ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் முன்னிட்டால் இன்றைக்கி நம்ம நேர்களுக்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் அபூர்வா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஆகும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து திண்டுக்கல் மதுரை போகிற பாதையில் தாராபுரத்துக்கு அடுத்தால ஒட்டஞ்சத்திரம் ரெண்டுக்கும் நடுவில் பைபாஸில் 4 வீலர் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோடு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் பேக்கரி, காஃபி ஷாப், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கடை. எங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பிரான்ச் இருக்குது, கொஞ்சம் தள்ளி. அந்த பக்கம் இருந்து நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் வரும்போது அந்த பிரான்ச்சை நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகிற பாதையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவங்களோட டைனிங் ஹால் ப்ளஸ் இது அவங்களோட ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. டாய்ஸ், உட்டன் டாய்ஸ் எல்லாமே இது கிடைக்கும். இது அவங்களோட கிச்சன். அது உள்ள அலோடு இல்லை, இருந்தாலும் தெரியாமல் நாங்கள் எடுத்துருக்கோம். இது அவங்களோட ஹோட்டலோட பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேசஸ்ன்னு இருக்குது. இது ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃபேமிலியும் குழந்தைகளையும் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் நான்வெஜ் அவங்களோட பிரான்ச். அது ஃப்ரண்ட்டில் இருக்குது வெஜ்ஜு, இது நான்வெஜ் தனியாக வச்சுருக்காங்க. இது போக கிட்ஸ் பார்க் ஜூன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு பார்க்கும் கொஞ்சம் 2-3 அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் பேட்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே குழந்தைங்க வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 ஹவராவது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். இது குழந்தைங்களோட கிட்ஸ் பிளேயிங் ஏரியா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ஸ் இருக்கும், கொக்கு, சேவல், கோழி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அனிமல்ஸ் ஃபார்ம். அது தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேட்ஸ் இருக்கும். அந்த பக்கம் தான் முக்கியமானது இருக்குது. நீங்கள் வாங்க, கடைசியாக நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தால் இது குட்டி குதிரை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. குட்டி குதிரை. அதை தாண்டி வந்தீங்கன்னா பெரிய சைஸ் காளை மாடு. அது இந்த சரௌண்டிங் உங்களுக்கு தெரியும். காங்கேயம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு காளை மாடு இருக்குது. இவங்க தான் வந்த முக்கியமான 2 பேர். என்ன ஹைட்டில் இருக்காங்க பாருங்கள். நெருப்பு கோழி எல்லாமே நல்ல ஒரு கேஜ் கூண்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சேஃபாக குழந்தைங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இங்கே இருக்காது. அதே சமயம் உங்களோட ஃபுட் குவாலிட்டியும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் மற்றபடி குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இவங்களோட ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களுக்கே தனியாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களோட ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு மேலே இவங்க ஒர்க் பண்ணுறாங்க இந்த சின்ன ஹோட்டலில். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் இங்கே வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு திரும்ப உங்கள் ட்ராவல் கண்டினியூ பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் காரில் வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வர முடியும். பஸ் இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. மேபி சொன்னால் இறக்கி விட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப ரிட்டன் போனீங்கன்னா இந்த பக்கம் குழந்தைங்களோட அனதர் என்டர்டெயின்மெண்ட் ஏரியா இருக்குது. அதாவது கார், பேட்ரி ஆப்ரேட்டட் கார். அது வந்து ஒரு ரவுண்ட் 3 ரவுண்ட் அடிக்கிறாங்க அந்த பார்க்கிங்கை. அந்த பார்க்கிங்க்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிட்ஸுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் குழந்தைங்க ஆசைப்பட்டு நாங்கள் ஒரு எங்கள் குட்டீஸோட ஒரு ரவுண்ட் பண்ணோம். இது நான்வெஜ். இந்த நான்வெஜ் ஹோட்டல் பேர் நல்லம்மாள் கிராமிய விருந்து. அவங்க வந்து டோட்டலாக அபூர்வா, பட் இதோட நேம் மட்டும் செப்பரேட்டாக நல்லம்மாள் கிராமிய விருந்துன்னு வச்சுருக்காங்க. அதாவது வீட்டு டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட மெனு. இங்கே தான் நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்சுக்காண்டி வந்திருந்தோம். அரௌண்ட் 11:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆனால் குழந்தைங்கள் கூட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விளையாண்டுட்டு ஒரு 1 o'clock பக்கம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி, பரோட்டா, ஆம்லேட்
அப்புறம் செட்டிநாடு சிக்கன், நாட்டுக்கோழி. இவங்களோட ஃபேவரட்னு பார்த்திங்கன்னா பிரியாணி. சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ஒரு பவுல், சின்ன பவுலில் தான் வைக்கிறாங்க. அதாவது பித்தளை பவுல். அது வந்து ஒரு ஆளுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே வந்து இந்த ரூட்டில் நீங்கள் போக சான்ஸ் கிடச்சின்னா இந்த ஹோட்டலை மறக்காமல் மிஸ் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லன்ச்சு, நைட் டின்னர் வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த டைமில் நீங்கள் வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தகவல் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். இன்னும் நம்ம யூடியூப் நேயர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை மேபி 60% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட் வியூஸ் மட்டும் பண்ணால் போது நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?